யாத்ராகம புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனத்தினுடைய பின்பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஒரு தேவ மனிதன் எகிப்தில் 400 வருஷம் அடிமைப்பட்டு கிடந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போகும்போது அநேக பிரச்சனைகளையும் அநேக இடர்பாடுகளையும் அந்த மனிதன் சந்திக்கிறார். மனதளவில் ரொம்ப பாதிக்கப்படுகிறார். ஆனால் தேவன் அவரை அழைத்து அந்த ஊழியத்தை அவர் கையில் கொடுத்திருந்தாலும் ஜனங்களால் வருகிற அந்த வார்த்தைகள், சூழ்நிலைகள் அவரை சோர்ந்து போக பண்ணுகிறது. அந்த சூழ்நிலையில் கர்த்தர் அந்த மோசே என்கிற மனிதனிடத்தில் பேசின வார்த்தையை தான் நான் உங்களோடு இந்த நாளிலே பகிர்ந்து கொள்கிறேன். அதற்கு அவர், இதோ ஒரு உடன்படிக்கை, நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். என்ன செய்யறார் ஆண்டவர்? நான் உங்க கூட ஒரு அக்ரிமெண்ட் போடுறேங்கிறார். கடவுள் மனிதனோடு ஒரு அக்ரிமெண்ட் போடுறார். அக்ரிமெண்ட உடைச்சா என்ன ஆகும்? யார் உடைக்கிறார்களோ அவர்களுக்கு நஷ்டம். இங்க உடன்படிக்கை யாரு போடுறா? மனிதன் அல்ல. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கடவுள் ஒரு மனிதனிடத்துல ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு. ஆமென். என்ன அக்ரிமெண்ட் போடுறாரு? பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும், ஜாதினா நாடு, எந்த நாடுகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஹல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். இதுதான் மனுஷங்கிட்ட ஆண்டவர் போட்டிருக்கிற ஒரு அக்ரிமெண்ட். நான் உன் கூட இருக்கிறது மட்டும் இல்லப்பா, நான் உன் கூட இருக்கிறது மட்டும் இல்ல, உன் கூட நான் வர்றது மாத்திரம் அல்ல, நான் செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். ஆமென் சொல்லலாமா? நான் செய்கிற காரியம் மனுஷன் செய்யற மாதிரி இருக்காது. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய நான் உன்னோடு அக்ரிமெண்ட் போடுறேன், உடன்படிக்கை பண்றேன். இன்னையில இருந்து நான் செய்யற காரியம் பயங்கரமான காரியம், பயங்கரமான காரியம், பயங்கரமான காரியம். அப்படின்னா பயப்படுற மாதிரி இல்ல, விகாரமான காரியம் இல்ல. உலகத்துல வேற யாராலையும் செய்ய முடியாத ஒரு அதிசயத்தை நான் உன் வாழ்க்கையில செய்வேன். ஹல்லேலூயா. இது என்னங்க? மோசேயோடு கர்த்தர் செய்த உடன்படிக்கை. ஏன் வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார்? திரும்ப திரும்ப சொல்ற காரியம் தான். நீங்களும் நானும் படிக்கும்போது மோசேயோடு இருந்த தேவன் என்னோடும் கூட இருக்கிறார். மோசேக்கு என்ன பாக்கியத்தை கொடுத்தாரோ அதே பாக்கியத்தை எனக்கும் அவர் கொடுக்கிறார். ஏன்னா அவரை உண்டாக்கினவர் தான் என்னையும் உண்டாக்கி இருக்கிறார். அந்த மோசேயை அழைத்த தேவன் தான் என்னையும் அழைத்திருக்கிறார். அந்த மோசேக்கு வாழ்வு கொடுத்த ஆண்டவர் தான் எனக்கும் வாழ்வு கொடுத்திருக்கிறார். அந்த மோசேயோடு இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் தான் என் கூடவும் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர்கிட்ட சொன்னதை விட அதிகமான வார்த்தைகளை நமக்கு சொல்லியிருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதே இல்லை என்று ஆண்டவர் வாக்கு குறித்திருக்கிறார். விலகாத தெய்வம். ஆமென். மாறாத தெய்வம். ஆமா. என் கையை பிடிச்சு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். எனக்கு பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய பூதாகரமான சூழ்நிலைகள் வந்தாலும் நீங்க அடுத்த செகண்ட் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தர் என் கூட இருக்கிறார், என்னை படைத்த ஆண்டவர் என் கூட இருக்கிறார், எனக்காக ரத்த சிந்தனவர் என்னோடு இருக்கிறார், எனக்காக ஜீவனை கொடுத்தவர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை உயர்த்துவார். நான் அவர் கரத்தில் இருக்கிறேன்.
அவர்கிட்ட இருந்து ஒருவரும் என்னை பறிக்க முடியாது. ஒருவரும் என்னை பறிக்க முடியாது. ஹல்லேலூயா. என் உயர்வை யாரும் தடுக்கவே முடியாது. கர்த்தர் என்னை முன்குறித்திருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே என்னை முன்குறித்து என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். என் தாயின் வயிற்றிலே நான் கருவாய் உருவாவதற்கு முன்பதாகவே என்னுடைய சாயல், என்னுடைய உயரம், என்னுடைய நிறம் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என் கரத்தை பிடித்திருக்கிறார். ஆகவே நான் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த உணர்வு என் இருதயத்தில், ஆவியில, என் சிந்தையில எப்பொழுதும் எனக்கு இருக்குமானால் நான் இந்த உலகத்தில் ஜெயிக்கிறவனாகவே நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். ஹல்லேலூயா. இது மோசேக்கு மாத்திரம் சொல்லலைங்க. மோசேயினுடைய காலம் முடிஞ்சு போச்சு. இந்த ஜனங்களை வழி நடத்தி கொண்டு போகும்போது மோசேயினுடைய காலம் முடிஞ்சதுக்கு பிற்பாடு அடுத்தது யோசுவாங்கிற ஒரு மனுஷங்கிட்ட, அப்பா நீ தான் லீடரு, நீ தான் நடத்திக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த யோசுவாவுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கும்போது யோசுவா கிட்ட கர்த்தர் பேசுகிற வார்த்தை நன்றாக நீங்கள் கவனியுங்கள். யோசுவாவின் புத்தகம் 1 அதிகாரம் 5வது வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும், சொல்லுங்க, மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். சொல்லுங்க, மோசேயோடு இருந்தது போல யோசுவாவோடு இருப்பேன்னு சொன்னாரு. யோசுவாவுக்கு சொன்னவர் எனக்கு இன்னைக்கு சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த இடத்தை விட்டு நீங்க வெளியே போகும்போது உங்கள் ஆள் மனதில் நீங்க பதித்து கொண்டு போக வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா, இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தெய்வம் ஏன் கூட இருக்கிறார். ஏன் கூட இருக்கிறார். சொல்லுங்க, நீங்க என்னோடு இருக்கீங்க. நீங்க என்னோடு இருக்கீங்க. ஏன்னா அவர் உடன்படிக்கை பண்ணி சொல்லுகிறார். அக்ரிமெண்ட் போட்டு சொல்லுகிறார். ஒருவேளை அக்ரிமெண்ட உடைச்சா யாருக்கு நஷ்டம்? கடவுளுக்கு தான் நஷ்டம். அதனால அவர் அக்ரிமெண்ட் உடைக்க மாட்டாரு. நீயும் ஒரு கரையும் பண்றதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டீங்கன்னா எங்கெல்லாம் பணத்தை பெரட்டி எப்படியாவது அந்த கரையை என்ன பண்ணி ஆகணும், முடிப்போம். அந்த அக்ரிமெண்ட்டை நிறைவேற்றணும் அப்படின்னு நீங்க போராடுகிற உங்களுக்கு இருக்கிற உணர்வை விட என் ஆண்டவருக்கு உணர்வு அதிகம். என் ஆண்டவருக்கு வைராக்கியம் அதிகம். என் ஆண்டவருக்கு பராக்கிரமம் அதிகம். ஹல்லேலூயா. அவர் ஒரு பொழுது முன்னை விட்டு விலகுவதே இல்லை. நீங்க என்னோட இருக்கீங்க. நீங்க என்னோடு கூட இருக்கீங்க. ஹல்லேலூயா. என்னோடு இருக்கிறார். அதனால எனக்கு என்ன கிடையாது, ஒருவனும் நான் உயிரோடு இருக்க மட்டும் எதிர்த்து நின்று ஜெயிப்பதில்லை. எதிர்த்து நின்று ஜெயிப்பது இல்லை. சொல்லுங்க, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் என்ன மேற்கொள்ளாது. எந்த நோயும் என்ன மேற்கொள்ளாது. ஏனென்றால் நோயை காட்டிலும் பேயை காட்டிலும் பெரியவர் என் கூட இருக்கிறார். என் கையை பிடிச்சிருக்கிறாரு. சொல்லுங்க, என் கையை பிடிச்சிருக்கிறாரு. பெரிய தெய்வம் என் கையை பிடிச்சிருக்கிறாரு. ஆமென். அவர் ஒருபோது என் கையை விட மாட்டாரு. உங்களை ஏன் கையை பிடிச்சிக்கன்னு கடவுள் சொல்லல. என்ன மேரிமா, ஆண்டவர் உங்களை பார்த்து மேரிமா என் கைய, அது உங்க வீட்டுக்காரர் அப்படி சொன்னார்னா அது யார் சொல்லுவா? உங்க வீட்டுக்காரர். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு, நீ என் கையை பிடிச்சினா ஆபத்து வரும்போது, பிரச்சனை வரும்போது நீ என்ன பண்ணிடுவ? நழுவி விட்டுருவ, ஓட மாட்ட. உன்னால இறுக்கி என்ன பண்ண முடியாது, பிடிக்க முடியாது. அந்த பிரச்சனையில நீ அடிச்சுக்கிட்டு போயிடுவ. அதனால நான் உன் கையை பிடிச்சிருக்கேன். நான் உன் கையை பிடிச்சிருக்கிறேன் ஆண்டவர் சொல்றார். இந்த தெய்வம் எவ்வளவு நல்ல தெய்வமா இருக்கணும். அல்லேலூயா. ஆனா படுபாவிங்க இந்த இயேசுநாதரை இன்னும் மதம் என்கிற ஒரு போர்வைக்குள்ள போட்டு மூடி மற்ற ஜனங்க இந்த இயேசு அறிய முடியாதபடி மூடி வச்சுட்டாங்க. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு உங்க கண்ணு திறக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அவர் உங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா. உங்க கையை பிடிச்சிருக்கிறாரு. அவர் உங்களுக்குள்ளே வாழ்கிறார். ஆமா, சத்தமா சொல்லுங்க, உங்க கூட தான் இருக்கிறேங்கிறார். அப்படி சொன்னவர் அடுத்தது யோசுவாவுக்கு அடுத்தது வந்து ஜெனரேஷனுக்கு சொல்றாரு. பாருங்க, ஒரு சந்ததியா கடவுள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க, பேசிட்டு வர்றாரு. முதல் யார்கிட்ட பேசினாரு?
மோசே கிட்ட பேசினாரு. மோசேனுடைய சாப்டர் முடிஞ்சிச்சு. இப்ப அடுத்து யாரு லீடரு? யோசுவா. யோசுவா கிட்ட பேசுறாரு. இப்ப லீடருடைய கலாச்சாரம் எல்லாம் முடிஞ்சிச்சு. தீர்க்கதரிசிகள் ஜனங்கள் ஆண்டு கொண்டிருக்கிறாங்க, ராஜாக்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் கர்த்தர் பேசுகிறாரு. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. எல்லாரும் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டில் 848வது பக்கம். இப்போதும் யாக்கோப்பே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. யார் சொல்றா? உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உருவாக்கினவர். அவர் சொல்லும் போது எப்படி சொல்றாரு பாருங்க. அந்த தெய்வத்தையும் உங்களையும் எப்படி இணைக்கிறாரு பாருங்க. சில நேரத்தில் சொல்லுவாங்களே, ஏய் உன்னை பெத்த அம்மா சொல்றேன்டா, உன்னை வளர்த்து தோல்ல தூக்கி சுமந்த அப்பா சொல்றேன்டா. அது என்ன? அந்த இடத்துல என்ன இருக்குது? உரிமை. உரிமை. உரிமையோடு கர்த்தர் உங்ககிட்ட பேசுறாரு. உன்னை சிருஷ்டித்த நான் சொல்லுகிறேன், உன்னை உருவாக்கின நான் சொல்லுகிறேன், இந்த பூமியில இந்த ஊர்ல இந்த இடத்துல உன்னை வாழ வச்சிருக்கிற நான் சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உங்க கூட பேசுறாரு. என்ன சொல்றாரு? பயப்படாதே. என்னங்க? பயப்படாதே. மனுஷனுக்கு பிரச்சனை கண்டோட முதல்ல வர்றது என்ன தெரியுமா? ஆனா கடவுள் என்ன சொல்றாரு? யார் சொல்றது? உன்னை உருவாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன் கூட இருக்கிறவர், உன் கரத்தை பிடிச்சிருக்கிறவர், உங்க மேல இருக்கிறவர் சொல்லுகிறார் பயப்படாத. பயந்தேனா முடிஞ்சிச்சு. அதுக்கும் கடவுளுக்கு அப்ப அந்த உடன்படிக்கை என்ன பண்றீங்க? நீங்க அந்த இடத்துல உடைச்சிடுறீங்க. கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தை, பயப்படாத. இன்னைக்கு உலகமும் பிசாசும் மனித அறிவும் மனிதனை என்ன பண்ணிட்டு இருக்கு தெரியுமா? பயமுறுத்தி கொண்டே இருக்கிறார். ஆனா இந்த உலகத்துல ஒரே ஒரு நபர் தான் சொல்றாரு, நீ எப்படிப்பட்ட பாதைக்குள்ள கடந்து போனாலும் சரி, நீ எப்படிப்பட்ட ஆழத்துக்குள்ள போனாலும் சரி, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்றேன். பயப்படாத. நீங்க இப்ப எதை கண்டு பயந்துகிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை ஒரு சிலர் இந்த வாரத்துல மனித செய்திகளோ அல்லது உங்க வாழ்க்கை நினைச்சு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கலாம்? பயந்து இருந்திருக்கலாம். நான் நினைக்கிறேன் அப்படின்னு. பயந்தீங்களா பயப்படல எனக்கு தெரியல. ஆனா அப்படி பயந்து இருந்தீங்கன்னா கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், பயப்படாத, பயப்படாத. பயந்துகிட்டு இருக்கிற உன்னை பார்த்து தான் சொல்றார். அடுத்து என்ன சொல்றாரு? உன்னை மீட்டு கொண்டே. என்ன பண்ணிட்டேன் நான்? சொல்லுங்க, என்ன பண்ணிட்டேன்? மீட்டு கொண்டேன். மீட்டுக்கிறது என்ன தெரியுமா? மீட்டுக்கிறது. நான் ராஜா சிங் கிட்ட போய், ஐயா ஐயா என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது, என் பிள்ளைய படிக்க வைக்க முடியல, அதனால ஒரு 5 லட்சம் ரூபாய் என்ன செய்யுங்க, கொடுங்க ஐயா, நான் உங்க வாழ்நாள் முழுசும் உங்க கடையில அரிசி மூட்டை தூக்குறேன்னு சொல்லி நான் அவர்கிட்ட போய் என்ன பண்ணிட்டேன், நான் இப்போ ஒப்பந்தம் போட்டு 5 லட்சம் ரூபாயை வாங்கிட்டேன். என் பிள்ளைக்கு நான் கொடுத்துட்டேன், குடும்பத்துக்கு கொடுத்துட்டேன். இப்ப நான் யாருக்கிட்ட இருக்கிறேன்? ராஜா சிங் ஐயா கிட்ட. என்ன வேலை செய்யறதுக்கு? அரிசி மூட்டை தூக்கி தூக்கி முதுவெல்லாம் புண்ணாயிடுச்சு. ஐயா நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னா அவர் சொல்லுவாரு, யோ 5 லட்ச ரூபா வாங்கியிருக்கிறீல, ஆமா அக்ரிமெண்ட் பாரு, ஒழுங்கா என்ன செய்ய வேலையை பாரு. அவர் இப்படி சொல்றல, உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்போ நாம எதற்கோ நம்மை அறியாமலேயே நாம் அடிமைப்பட்டு விட்டோம். பயத்துக்கு அடிமைப்பட்டு விட்டோம், வியாதிக்கு அடிமைப்பட்டு விட்டோம், தரித்திரத்துக்கு அடிமைப்பட்டு விட்டோம், கலக்கத்துக்கு, குழப்பத்துக்கு, வேதனைக்கு, சஞ்சலத்துக்கு அடிமைப்பட்டு நாம வெளியே வர முடியாம தவித்து கொண்டிருக்கிறேன். நாமே அடிமைப்பட்டு கொண்டோம். வெளியே வர முடியல, வெளியே வர முடியல. அதுக்கு மீறி கேட்டா அவர் சொல்றாரு, 5 லட்சத்தை கட்டு. முடியலையே,
முடியலையே. அப்பதான் சொல்றாரு, நான் அதற்கான கிரயத்தை செலுத்தி உன்னை நான் மீட்டு கொண்டேன். என்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு மனுஷனை அனுப்பி என்னுடைய மகனுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி என்ன விலை கொடுக்க முடியுமோ, யாராலையும் கொடுக்க முடியாத அந்த விலையை நான் உனக்கு செலுத்தி உன்னை நான் மீட்டெடுத்திருக்கிறேன். நான் மீட்கப்பட்டவன். சொல்லுங்க. அடுத்த வார்த்தை பயப்படக்கூடாது. இரண்டாவது வார்த்தை, நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை என்னன்னா, நான் வந்து குப்பாய்க்கு பிறந்தவன் இல்லை. எங்க அம்மா பேர் குப்பாயி, அதனால நான் குப்பாய்க்கு முத்துசாமிக்கு நான் பிறந்தவன் இல்ல. ஒரு காலத்தில் அப்படி இருந்தேன். ஆனா இப்போ என் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நான் விலைக்கு வாங்கப்பட்டவன். நான் விலைக்கு வாங்கப்பட்டவன். வேறு யாருமே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு விலையை கொடுக்கவே முடியாது. அவ்வளவு விலையேற பெற்றவனாய் கர்த்தர் என்னை மாற்றிவிட்டார். நம்மளை நாமளே யாரும் நினைச்சுக்காம, நம்மளை குறிச்ச மதிப்பே நாம தெரியாம இந்த பூமியில வாழும் போது நம்மை அடிமைப்படுத்துகிற பிசாசுக்கு ரொம்ப கொண்டாட்டமா இருக்கும். அவங்ககிட்ட தான் நீங்க சொல்லணும், ஏய், நான் யாராலும் கொடுக்க முடியாத விலைக்கு வாங்கப்பட்ட விலையேற பெற்ற ஒரு பாத்திரம். நான் விலையேற பெற்ற பாத்திரம். சத்தமா சொல்ல, நான் விலையேற பெற்ற பாத்திரம். ஆமா, நம்ம நான் ஒண்ணும் இல்லைங்க, நான் குப்பைங்க, நான் ஏமாத்துறேங்க, நான் தூசிங்க இல்லைங்க. உங்களுக்கு நிகர் யாருமே கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. நமக்கு நிகர் இந்த உலகத்துல உங்களுக்கு நிகர் யாருமே. ஏன்? எனக்கு ஒருத்தர் விலை கொடுத்திருக்கிறார். அந்த விலை இனி எவனும் யாரும் கொடுக்கவே முடியாது. என்னை ஒருத்தர் மீட்டு கொண்டவர். நான் உன்னை மீட்டு கொண்டேன். அடுத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நீங்களாம் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டதுனாலதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. சும்மா எல்லாம் சர்ச்சுக்குள்ள ஒரு ஆள் வரவே முடியாது. ரட்சிக்கப்படுறதுங்கிறது சாதாரணமான காரியம் இல்லை. எவ்வளோ பேர்த்துக்கு பைபிள் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பற்றி செய்தியெல்லாம் போயிருக்குது. ஆனால் அவங்களாம் அவ்வளோ பேர் உள்ள வரல. பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் பிதாவினிடத்தில் வரவே முடியாது என்கிற வேத வசனத்தின்படி என் மேல கர்த்தர் கருசனை கொண்டு என்னை பெயர் சொல்லி அழைச்சதுனால நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். நான் பாக்கியசாலி. ஆமென், அல்லேலூயா. ஆமா, நீ என்னுடையவன் சொல்லிட்டார். நீங்க யாருடையவன்? சத்தமன், நான் கடவுளுடையவன். நான் கடவுளுடையவன். நான் தேவனுடையவன். ஆமா, நான் மனுஷன் கிடையாது, நான் தேவனுடையவன். சத்தமா சொல்லுங்க, நான் கடவுளுக்கு சொந்தம். ஏன்னா அவர் என்னை மீட்டு கொண்டார். அவருக்கு தான் என் மேல முழு உரிமை இருக்குது. அல்லேலூயா. என்னை அவர் நல்ல வழியில நடத்துகிற நல்ல மேய்ப்பர். அல்லேலூயா. அடுத்தது அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நல்லா கவனிங்க. உன்னை பெயர் சொல்லி அழைச்சேன், உன்னை மீட்டுக்கிட்டேன், நீ என்னுடையவன், என்னுடையவள். அடுத்த வசனம் கவனிக்கிறேன், நல்லா கவனிங்க. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். உன்னோடு கூட இருப்பேன். அதான் கடவுள் சொல்ற ஒரு வார்த்தை. மீட்டுக்கிட்டது மாத்திரமல்ல, பேர் சொல்லி அழைத்தது மாத்திரமல்ல, நீ என்னுடையவன் என் பக்கத்துல வச்சுக்கிறது மாத்திரமல்ல, நானும் உன் கூடவே இருப்பேன். சொல்லுங்க, தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். இன்னைக்கு சிலருக்கு என்ன தெரியுமா? இந்த இயேசுநாதரை கும்பிட்டுட்டா ஒரு கஷ்டமும் வரவே வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தண்ணீரை கடந்து போற சூழ்நிலை உன் வாழ்க்கையில வரும். தண்ணினா பயந்துக்காதீங்க என்னமோன்னு. உங்களை தண்ணினா என்ன? அது தண்ணி வெள்ளம் வந்துச்சு, சென்னைக்குள்ள எல்லாம் வந்துச்சு, என்ன பண்ணுவது? உங்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, மோசமான இடத்துக்கு என்ன பண்ணிடுது? இழுத்துக்கிட்டு போயிடும். இழுத்து கொண்டு போய் அமுத்தி என்னங்க பண்ணும்? தண்ணி வெள்ளம் வேகமா வந்தா அழுத்தி கொன்னுரும். ஒருவேளை உங்களுக்கு நீச்சம் தெரியுது,
அப்படின்னா நீங்க முயற்சி பண்ணி பார்ப்பீங்க. ஏதாவது குச்சி கோல் கிடைச்சிச்சுன்னா பிடிச்சு பார்ப்பீங்க. ஆனா தண்ணியினுடைய அளவு அதிகமாக அதிகமாக உங்களுடைய முயற்சியும் வேலைக்காவாது, நீங்க பிடிச்சிருக்கிற பிடிமானமும் வேலைக்காவாது. எல்லாத்தையும் பிச்சுட்டு கொண்டு போய் என்ன பண்ணிடும்? அழுத்திடும். அப்படிப்பட்ட தண்ணீரை கடக்கும் போது உனக்கு நான் பக்கபலமா நான் உன் கூட இருப்பேன். நீ என்ன மட்டும் பார்த்துட்டு அந்த தண்ணியை கடந்து போகணும், பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. இப்ப தண்ணீரை கடக்கிற சூழ்நிலை வரும், உன்னை பயமுறுத்துகிற சூழ்நிலை வரும், உன்னை எங்கேயோ இழுத்து கொண்டு போய் அழிச்சிறங்கிற மாதிரி சூழ்நிலை வரும். ஆனா நீ பயப்படாத. உன்னை மீட்டு கொண்ட, உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற, உன் தாயின் வயிற்றிலே கருவா உருவாவதற்கு முன்னதே உன்னை முன்குறிச்ச நானு உனக்கு விளக்கரை செலுத்தி இருக்கிறபடினால அந்த தண்ணி உன்னை கொண்டு போறதுக்கு நான் விட மாட்டேன். நான் உன் கையை பிடிச்சிருக்கிறேன். பயப்படாத, 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 பயப்படாத. ஆமென். ஹல்லேலூயா. யார் சொல்றாரு? உங்களை உண்டாக்கின கர்த்தர். பாருங்க, படிப்படியா ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கு ஆண்டவர் பேசிக்கிட்டு வர்றார். அடுத்தது பாருங்க என்ன பண்ற. அடுத்து என்ன சொல்றாரு? நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் ரயில் படிச்சு தயவு செஞ்சு கொக்கராம்பேட்டையில் போய் அல்லது பள்ளிப்பாளத்தில் போய் பாலத்தை விட்டுட்டு கீழே இறங்கி என்ன பண்ணிடாதீங்க, மாற கிராஸ் பண்ண போயிடாதீங்க. இதெல்லாம் சிம்பாலிக்கா சொல்லப்பட்ட செய்திகள். ஆறு போட்டு புரட்டி எடுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு போராட்டமான, உங்களுக்கு வாழ்க்கையில தடையை உண்டு பண்ணக்கூடிய பல காரியங்களை தான் அவர் என்னவா சொல்லுகிறாரு? ஆறுகள்னு சொல்றாரு. அது உன்மேல் என்ன செய்யறது இல்ல, உன்மேல பொருள்னா உன்னை போட்டு என்ன பண்றது இல்ல. இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கிறாங்க? உருண்டுகிட்டு இருக்கிறாங்க. ஆமா, சில இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு பெரிய சக்கரை வச்சிருந்தாங்க, ஒரு பெரிய உரலை மாதிரி கூண்டு இருந்துச்சு. ஒரு பையன் தெரியாம போய் என்ன பண்ணிவிட்டான், அதுக்குள்ள ஏறி இப்படி தவுந்துட்டான். தவுந்தோன்னா அது என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கு தெரியுமா? இறக்கம் சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அதுக்குள்ளேயே போட்டு அவன் என்ன பண்ணுது, போட்டு சுத்துன்னு சுத்தி கடைசியில் என்ன ஆயிட்டார்? ஆளு மயக்கமாயிட்டார். அப்படி உன்னை போட்டு புரட்டுகிற மாதிரியான பிரச்சனைகள், உன்னை அழித்து விட முடியான எழும்புகிற பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அது உன்மேல் புரளக்கூடாதபடிக்கு உன்னை நான் கையில தூக்கி தாங்குகிற தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருக்கு அல்லேலூயா சொல்லலாமா? அடுத்தது பாருங்க, அடுத்த விஷயம் அதோட ரொம்ப முக்கியமா சொல்றாரு. ஆமா, நீ அக்கினியிலே நடக்கும்போது என்ன பண்ணுவேன்? இதுக்குன்னு வீட்டுக்காரர் திட்டுறாருன்னு இந்த வசனத்தை நம்பிக்கிட்டு தூக்கிலிக்கிறதுக்குள்ள என்ன பண்ணிடாதீங்க, முயற்சி பண்ணிடாதீங்க. பைபிள்ல சொல்லியிருக்குது, அக்கினிக்குள்ள போனாலும் நான் வேக மாட்டேன்னு சொல்லியிருக்கேன்னு பெட்ரோல் ஊற்றி நீங்க பத்த வச்சுக்க கூடாது. இங்க அக்கினின்னு என்னங்க, கம்ப்ளீட்டா அழிச்சிடும். தண்ணியாவது கொஞ்சம் என்ன பண்ணிட்டு போவோம், கொஞ்சம் ஒதுக்கி ஓரம் தள்ளிட்டு போயிடும். ஆனா நெருப்பு பிடிச்சிச்சுன்னா கம்ப்ளீட்டா அழிச்சிடும். உங்களை கம்ப்ளீட்டா அழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்க வாழ்க்கையில வந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா நான் உன்னை மீட்டு கொண்டேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து இருக்கிறேன், நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன், நான் உன்னை சிருஷ்டித்திருக்கிறேன், நான் உன்னோடு உடன்படிக்கை செய்திருக்கிறேன். நீ என்னுடையவள், நீ என்னுடையவன். ஆகவே அவைகள் உன்னை சேதப்படுத்த முடியாது. தயவு செஞ்சு வெளியே போகும்போது இந்த எண்ணத்தோடு போங்க, நீங்க நீண்ட நாள் வாழ்வீங்க. அக்கினி ஜுவாலை உன் பேரில். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? கடவுள் எங்க இருக்கிறாருங்க? எனக்கு இருக்கிறார். ஏன் கடைசியா புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்றாரு, உலகத்தின்
முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட. நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் யார்கிட்ட பேசினாரு? மோசே கிட்ட சொன்னார். அடுத்து யார்கிட்ட சொன்னாரு? யோசுவா கிட்ட சொன்னார். அடுத்து அவர் இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட சொன்னார் தீர்க்கதரிசி மூலமா. கடைசியா இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு, நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உன்னோடு கூட இருக்கிறேன். சொல்லுங்க சத்தமா. எது வரைக்கும் கூட இருக்கிறாரு? ஆமா. உலகம் அழிஞ்சு போனாலும் அவர் உங்க கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒரு இமை பொழுது கூட நம்மள என்ன பண்றது இல்ல. பழைய ஏற்பாட்டுல ஒரு இமை பொழுது மறந்தாருன்னு இருக்குது. ஆனா இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுல ஒரு இமை பொழுது கூட அவர் என்ன பண்றது இல்ல. என்னை மறவாத தெய்வம். நம்ம மனசுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து பைபிள் சொல்லியிருக்குது. ஒரு குரங்கு, மரசுக்கு மரத்து தாவக்கூடிய குரங்குன்னு உலகத்தில் சொல்லியிருக்கிறாங்க. பைபிள் என்ன சொல்லியிருக்குன்னா திருக்குள்ளதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. திருக்குன்னா திருவிக்கிட்டே இந்த பக்கம் கொஞ்ச நேரம் இருக்கும், இந்த பக்கம் கொஞ்ச நேரம் இருக்கும். டபுக்கு 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 டபுக்குன்னு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குமா? மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா மாறாதவரை பிடிச்சிருக்கிற நாம நம்முடைய மனசையும் அது மேல என்ன பண்ணணும்? ஆழமா பதிய வைக்கணும். ஆமென். பாருங்களேன், நான் ஒரு சம்பவத்தை மாத்திரம் உங்களுக்கு காண்பித்து, ஆமா, இந்த வார்த்தையை பெற்றவனுடைய மனநிலை எப்படி இருக்குது, வார்த்தையை பிடிக்காதவர்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத, அவர் காலங்காலமா சொல்லிக்கிட்டு இருக்கிற வார்த்தை என்ன? பயப்படாத, திகையாத, கலங்காத, நான் உன்னுடைய தேவன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பது இல்லை, ஆறுகளை கடந்தாலும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, அக்கினிலே நடந்தாலும் நீ வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்பேரில் பற்றாது, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று இத்தனை வார்த்தைகளை நாம கேட்டாலும் சில நேரங்கள்ல சில சூழ்நிலைகளில் நம்முடைய மனது எப்படி இருக்கிறது என்பதையும் நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் இருந்து லட்ச லட்சமான ஜனங்களை அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டு இப்பொழுது இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டை நோக்கி மோசேயின் மூலமா ஜனங்களை கர்த்தர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். ஆமா, அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் ஓங்கிய பயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் ஒரு தேசத்தில் இருந்து ஒத்த மனிதன் அவர்களை என்ன பண்ணாருங்க? விடுவிக்கிறார். ஒரு நாடு ஒரு நாட்டுக்கிட்ட அடிமைப்பட்டுடுச்சுன்னு சொன்னா இந்த நாட்டு மக்களோ அல்லது இன்னொரு வேறொரு தேசமோ அந்த நாட்டு மேல என்ன பண்ணணும்? படையெடுத்து யுத்தம் பண்ணி அவங்கள மீட்டுக்கிட்டு வரணும். ஆனா ஒரு சிங்கிள் நபரை கர்த்தர் பயன்படுத்தி லட்ச லட்சமான ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து என்ன பண்றாருங்க? விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். ஒரு மனுஷன் போதும் கர்த்தருக்கு. ஹல்லேலூயா. ஏன் அது நீங்களா இருக்க கூடாதா? ஹல்லேலூயா. ஆமா, அப்படி அந்த மனுஷங்கிட்ட நான் உன்னோட கூட இருப்பேன், வா, நீ இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து என்ன பண்ணுவேன்? மீட்டு வெளியே கானான் தேசத்துக்கு கொண்டு வருவேன்னு சொல்லி அதே போல அற்புத அடையாளங்களை செய்து அந்த ஜனங்களை என்ன பண்றாரு? அப்படியே வழி நடத்தி கொண்டு போகிறார். இப்ப எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டு வழி நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இப்படி போய்கிட்டு இருக்கும்போது நடக்கிற ஒரு காரியத்தை நாம் இப்ப சிந்திக்க போகிறோம். எல்லாரும் பைபிள் வச்சிருக்கிறவங்க யாத்ராகம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுவோம். இந்த எகிப்தின் ராஜாவுக்கு இந்த ஜனங்களை விட்டுட்ட உடனே, ஐயோ, இத்தனை லட்சம் ஜனங்களை கொத்தடிமைகளை நம்ம வச்சிருந்தோமே, இப்ப இவங்கெல்லாம் விட்டு போயிட்டாங்களே, நம்முடைய நாட்டினுடைய பொருளாதாரம் என்ன ஆகிறது? நம்முடைய நாடு எப்படி இனிமே நமக்கு யார் வேலை செய்வாங்க?
நமக்கு பட்டணங்களை கட்டுவதற்கு செங்கல் இருக்கிறதுக்கு யாரு விடக்கூடாது. தொடர்ந்து அவர்களை போய் என்ன பண்ணணும்? பிடிச்சு இழுத்துக்கிட்டு வருவோம். ஒரு ஒத்த மனுஷன் வந்து இவங்களை விடுவிச்சுட்டு போயிட்டானேன்னு அவனுக்கு என்ன வந்துங்க? பயங்கரமான ஆதங்கம், வைராக்கியம் வந்து திரும்ப என்ன பண்றான்? யாத்ராகமம் 14:9 எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் எப்படி போறாங்க? சகல குதிரைகளும் ரதங்கள், அங்க இருக்கிற எல்லா அந்த நாட்டில் இருக்கிற மீதி எவ்வளவு பேர் இருக்காங்களோ அத்தனை குதிரையும் ரதமும் குதிரை வீரர்களும் சேனைகளும் கம்ப்ளீட்டா அவங்க என்ன பண்றாங்க? இவங்களை தொடர்ந்து வர்றாங்க. தொடர்ந்து வருகிறார்கள். சொல்லுங்க, என்ன பண்றாங்க? தொடர்ந்து வருகிறார்கள். இவங்க மைண்ட்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க? இப்ப எகிப்துல 400 வருஷம் அடிமையா இருக்கிறாங்க. இப்ப விடுதலை கிடைச்சு ஒரு இடத்துல வந்து நிக்கிறாங்க. இப்ப இவங்க மனசுல எப்படி இருக்கும்? அப்பா 400 வருஷத்துக்கு முன்னால இங்க வந்து சிக்கணும், இப்போ கடவுள் எப்படியோ நம்மளை என்ன பண்ணிட்டாரு? காப்பாத்தி கொண்டு வந்துட்டாரா. இனிமே வாழ்க்கை எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கு. என்னென்னலாம் கற்பனை பண்ணிருப்பானுங்க. அந்த கற்பனை பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல என்ன பண்றான்? சேனை பின்னால வருது. இதுதான் பிசாசனுடைய வேலை. உன்னை ஒரு நிமிஷம் கூட சந்தோஷமா இருக்கிறதுக்கு விட மாட்டான். தொடர்ந்து வருவான். ஆனால் தொடர்ந்து காப்பாற்றுகிறவர் என்னோடு இருக்கிறார். அவன் எத்தனை முறை வந்தாலும் அவனுக்கு தோல்விதான், ஜெயம் என்பது கிடைக்கவே கிடைக்காது. கொஞ்சமாவது உணர்த்தி இருந்தா, தேவனுடைய வல்லமை என்ன என்பதை அவன் புரிந்திருந்தானால், சிந்தித்திருப்பானே ஆனால் இந்த யுத்தத்துக்கு வந்திருப்பானா? சொல்லுங்க, யுத்தத்துக்கு வந்திருப்பானா? அடி மேல அடி, ஆனாலும் விடமானங்கிறான். இதுதான் பிசாசுடைய வேலை. அதுதான் தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதற்குள்ள என்ன செய்யறாங்க? நீங்க பலவந்தமா தான் பிரவேசிக்கணும், பயந்து பிரவேசிக்க முடியாது. பாருங்க, தொடர்ந்து வருகிறான். சொல்லுங்க, தொடர்ந்து அட்டாக் பண்றான் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன ஆகுது பாருங்களேன். தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் செபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியில் பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை கிட்டினார். நெருங்கினாங்க, கிட்ட வந்துட்டாங்க. எங்க வந்துட்டாங்க? பக்கமா வந்துட்டாங்க. நல்ல விசேஷம் பாருங்க, எத்தனை அற்புதம் செஞ்சாரு. எவ்வளவு மிராக்கிள், அதெல்லாம் முன்னால படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இவங்க கிளம்பி பத்திரமா வந்து ஒரு இடத்துல நிக்கிறாங்கல்ல. இப்ப எகிப்தியன் ராஜா திட்டம் போடுறது கடவுளுக்கு தெரியுமா தெரியாதா? சேனைகளை ஆயத்தம் பண்ணும்போது கடவுளுக்கு தெரியுமா தெரியாதா? நமக்கு தெரியுமா? ரதத்தை பூட்டும் போது கடவுளுக்கு தெரியுமில்ல. ஏன்னா அவர் தடுக்கல. அவர் தடுக்கல. பாருங்க, அவர் ஒரு பிளான் வச்சிருக்கிறார். நீங்க சொல்லியே கொடுக்க வேண்டாங்க, அமைதியா இருந்தாவே போதீங்க, அந்த பிளான் நிறைவேற்றிடுவாருங்க. எல்லாம் கவனிங்க. இவன் வருவான், ரதத்தை பூட்டிக்கிட்டு வருவான். எல்லா ஏற்பாடும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது கடவுளுக்கு தெரியுது. ஆனா கடவுள் அவனை என்ன பண்ணல? அங்க தடுக்கல. சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வருது, வந்தோம் நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம்? ஏன் ஆண்டவரை செஞ்சீங்க? இது உமக்கு தெரியும். தெரியும் நாம என்ன ரியாக்ஷன் பண்ண போறோம்னு நம்மள அந்த இடத்துல என்ன செய்யறாரு? அவரு பார்க்கிறார். அவனை வந்து ஒரு செகண்ட்ல எந்த இடத்துல எங்க வச்சு எப்படி வேணாலும் உங்க பிரச்சனையை அழிக்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். நாம நினைக்கிறோம் எகிப்திலே அழிக்க கூடாதா? இல்ல இல்ல, நம்ம மனநிலை எப்படி இருக்குதுங்கிறத ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் எகிப்தை என்ன பண்றாரு? அழிக்கிறார். கவனிங்க, கிட்டினார்கள். கிட்ட வர்ற வரைக்கும் கடவுள் என்ன பண்ணல? அமைதியா இருக்கிறார். சில நேரங்கள்ல என்னுடைய வாழ்க்கை இதோட முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான் அப்படிங்கிற சூழ்நிலை வர்ற வரைக்கும் கடவுள் நமக்கு எந்த உதவியும் செஞ்ச மாதிரியே தெரியாது.
அந்த மாதிரி பாதைக்குள்ள நம்ம கடந்து போற சூழ்நிலை வரும். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், நான் அந்த பாதையில கடந்து வந்ததுனால சொல்றேன், தேவன் நம்மை கைவிட மாட்டார். அவர் அப்பவும் நம்மோடு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய மனசு சொல்லும் கடவுள் இல்ல, கடவுள் என்ன கைவிட்டுட்டாரு. கிதியோங்கிட்ட போய் தேவதூதன் நின்னு சொல்றான். நல்லா கவனிக்கணும். கிதியோங்கிட்ட போய் தேவதூதன் சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். மனுஷன் சொல்லலங்க, ஒரு தேவதூதன் இறங்கி போய் சொல்றாரு. அவன் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? நீ சொல்ற மாதிரி கடவுள் எங்க கிட்ட இருந்தாருன்னா நாங்க ஏன் பயந்து பயந்து இப்படி வாழணும்? எங்க வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கணும்? அப்ப எங்க வாழ்க்கைக்கும் நீ சொல்றதுக்கும் சம்பந்தமே இல்லையே. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்குது. ஆனா வாழ்க்கை எப்படி இருந்தாலும் கர்த்தர் உன் கூட இருக்கிறார். நீ வாழ்க்கைய பார்த்தனா தொலைச்சிருவ, சூழ்நிலைய பார்த்தினா தொலைச்சிருவ. சூழ்நிலை எவ்வளவு மோசமா போனாலும் கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாருங்கிற நிலைமை வந்தாலும் சொல்லணும், கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஆமென். தானியேலை கொண்டு போய் சிங்க கபிக்குள்ள போடுறாங்க. அப்ப ஒருவேளை நானும் நீங்களும் திங்க் பண்ற மாதிரி, ஐயோ இந்த சிங்க கபி கதவை திறக்க முடியாதபடி ஆண்டவர் பிடிச்சுக்க மாட்டாரா? நானா இருந்தா அப்படிதான் ஜெபம் பண்ணிருப்பேன். ஆண்டவரே சிங்க கபியில கொண்டு போய் போடுறதுக்கு என்ன கொண்டு போறாங்க, எப்படியாவது அந்த கதவை இன்னைக்கு என்ன பண்ணிடணும், திறக்கவே கூடாது ஆண்டவரே, நீங்க எப்படியாவது போட்டு பூட்டிருங்க ஆண்டவரே. இல்ல, தானியேல் அதை பத்தி எல்லாம் எதுவுமே கவனிக்கல. போற கடவுளை எங்க கூட இருக்கிறாரா, சிங்க கபியில் போட்டா என்ன, எங்க போட்டா என்ன அப்படின்னு போனா அவர் பாட்டுக்கு போற, தொப்புன்னு கொண்டு போய் போட்டா அது பயந்து தெரிச்சு ஓடி போய் 4 மூலையில் 4 பக்கம் போய் படுத்துக்கிச்சு. ஆமா, இவன் கூட கடவுள் இருக்கிறாருன்னு சிங்கத்துக்கு தெரியுது. ஹல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ 7 மடங்கு அக்கினி சூளைய கூட்டுறாங்க. நானா இருந்தேன்னா டவுசரோட உச்சா போயிருப்பேன். ஆனா அவங்க எல்லாம் என்ன செய்யலீங்க, பயப்படல. ஏன்? தன் வாழ்க்கையில் அவங்க எதை உணர்ந்திருந்தாங்க, 7 மடங்கு என்னையா 70 மடங்கு நீ கூட்டினாலும் சரி, என் ஆண்டவர் என்னை படைத்திருக்கிறார், அவர் அனுமதி இல்லாம என் கையில் இருக்கிற முடி கூட விழாது. ஆமா, அந்த நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருந்ததுனால அந்த அக்கினி ஜுவாலைக்குள்ள போட்ட போது தேவன் அவர்களோடு சேர்ந்து அந்த அக்கினிக்குள்ள உலாவினார். ராஜா கண்டு பயந்து நடுங்கினான். ஹல்லேலூயா. இருதயத்தை பார்க்கணும், இருதயம் தான் ரொம்ப முக்கியம். நீங்க பயப்படக்கூடாது. என் வாழ்க்கை எப்படி போகுதுங்கிறது முக்கியம் இல்ல, எந்த பாதையில நான் போயிட்டு இருக்கிறேங்கிறது முக்கியம் இல்ல, நான் எந்த பிரச்சனையை சந்திக்கிறேங்கிறது முக்கியம் இல்ல, என் பிரச்சனையுடைய ஆழம் அகலம் உயரம் இதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார், என் ஆண்டவர் என்னை அழைத்தவர் என் கூட இருக்கிறாரு. ஒரு நாள் இந்த பிரச்சனைக்கு மேல நான் நிற்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமா நடக்கும் உங்க வாழ்க்கையில, நிச்சயமா நடக்கும். சூழ்நிலை எப்படி இருக்கும்? கடவுள் நம்மள, இந்த ஜனங்க என்ன தெரியுமா நினைச்சிருப்பாங்க, இந்த கடவுள் அங்கெல்லாம் அத்தனை அற்புதம் செஞ்சாரு, இங்க வனாந்திரத்தை கூட நிறுத்திவிட்டு அங்கேயே அவனை நிறுத்தி இருக்க கூடாதா, அந்த குதிரைக்கு காலை ஒடிச்சிருக்க கூடாதா, ரதத்துல சக்கரத்தை புடுங்கி இருக்க கூடாதா, எங்க புடுங்கணுமோ அங்க புடுங்குவாரு. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, கிட்டினார்கள். பார்வோன் 10வது வசனம், சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர். அப்ப இதுவரைக்கும் எங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க? இதுவரைக்கும் எங்கம்மா கண்ணை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க? பின்னாடிதான் இஸ்ரவேல் ஜனங்க, இது பார்வோன் வருது. இது வரைக்கும் கானானுக்கு போகணும், கானானுக்கு போகணும், கானானுக்கு போகணும்னு எதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க? கானானையும் கர்த்தரையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, மேக ஸ்தம்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அக்னி ஸ்தம்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, தேவ பிரசன்னத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அதில் அகமகிழ்ந்து கொண்டிருந்தார்கள், ஆர்ப்பரித்து கொண்டிருந்தார்கள், பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க, துள்ளி குதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு பின்னால இருந்த ஒரு சத்தம், திரும்பி பார்த்தா புழுதி கிளம்பிக்கிட்டு நிக்குது.
என்ன? பார்வோனுடைய சேனை. இப்ப பாருங்க, பார்த்த உடனே அப்படியே பாட்டு கிட்டெல்லாம் என்ன போச்சு? ஆமா, கீபோர்டுக்கெல்லாம் கரண்ட் போயிடுச்சு, கிட்டாருக்கு கம்பி அந்து போச்சு, மைக்குக்கு ஒயர் புடுங்கிச்சு, ஆம்பிள்ஃபையர் ஆஃப் ஆயிடுச்சு, சத்தம் இல்லை, ஒண்ணும் இல்லை. இப்ப வேற மாதிரி சத்தம். நீர் என்னோடு இருக்கும் போதுன்னு பாடிக்கிட்டு இருந்த ஆளு இப்ப என்ன? அட பாவிகளா, எதுக்குடா எங்களை இங்க கொண்டு வந்தீங்க? பாருங்க என்ன சொல்றாங்க பாருங்களேன். கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு. சொல்லுங்க, இந்த கண்டுங்கிற ஒரு வார்த்தை ஆதியாகமத்தில் இருக்குது. யாருக்கு டப்புன்னு ஞாபகத்துக்கு வருது? ஏவாள். இந்த பழம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, கண்ணுக்கு இனிமையா இருக்குது, சாப்பிட்றதுக்கு ஆசையா இருக்குது, ருசியா இருக்கும், புத்தியை தெளிவிக்கும் என்று கண்டு கண்டு கண்டுதான் காணாம நாசமா போயிட்டு இருக்கிறோம் நம்ம. இந்த லொல்லக்கண்ணில் பார்த்து இந்த லொல்லக்கண்ணில் பார்த்து லொல்லக்கண்ணிலேயே பார்த்து பேசிட்டு இருக்கிறத விட்டுட்டு ஆவிக்குரிய கண்களில் பார்க்க ஆரம்பிங்க, உங்க மனக்கண்ணில் பார்க்க ஆரம்பிங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பாருங்க, கண்டு மிகவும். நீங்க என்ன பண்றீங்க? நீங்க என்ன பண்றீங்க? உங்களை ஆண்டவர் வழி நடத்திட்டு இருக்கிறார். உங்களுக்கு பின்னால கடன், பணப்பிரச்சனை, வியாதி, சஞ்சலம், வருத்தம் அப்படிங்கிற பார்வோன் பக்கத்துல வந்து உங்களை ஒரே விழுங்கிடலாங்கிற மாதிரி பார்க்கறான். நீங்க எதை பார்க்கறீங்க? இப்போ உங்களுக்கு முன்னால போற கடவுளை பார்க்கறீங்களா? உங்களுக்கு பின்னால துரத்துற பிரச்சனையை பார்வோனை பார்க்கறீங்களா? கடவுளை பார்த்தீங்கன்னா தைரியமா இருப்பீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், கடவுளை பார்த்தீங்கன்னா தைரியமா இருப்பீங்க. ஆனா பின்னால வர்ற பார்வோனை பார்த்தீங்கன்னா டவுசர் கலண்டுரும், ஆட்டம் கலந்து போய் ஆட்டம் காட ஆரம்பிச்சிடும். பயந்தார்கள். பயந்தது மாத்திரமல்ல, அடுத்து என்ன பண்றாங்க? அப்பொழுது இஸ்ரவேல் புத்திர ரொம்ப நல்ல காரியம் செஞ்சாங்க. என்ன பண்ணாங்க? பயம் வந்தோடனே இதோட நிப்பாட்டி இருக்கணும். அடுத்து செய்யக்கூடாது ஒண்ணு செய்யறாங்க. அன்றியும் அப்படின்னா அன்றியும் அதையும் செய்யறது, இதையும் செய்யறது, கர்த்தரையும் பார்க்கிறது, பிரச்சனையும் பார்க்கிறது. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் எங்களுக்கு, சர்ச்சுக்குள்ள வந்தவரன்னு வீட்டுக்குள்ள போன, ஐயோ இவ்வளோ பெரிய பிரச்சனையா அப்படின்னு என்ன பண்றது? பிரச்சனையை பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா பயப்படுவீங்க. இவங்க ரெண்டு வேலையும் செய்யறாங்க. என்ன வேலை? கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே எப்படியாவது எங்களை இந்த பார்வோன்கிட்ட இருந்து காப்பாத்துங்க ஆண்டவரே அப்படின்ட்டு. ஐயோ வந்துட்டாங்க பக்கத்துல, ஐயோ வந்துட்டாங்க, ஆண்டவரே எங்களை என்ன பண்ணுங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்க ஆண்டவரே, நீங்க தான் உங்களை தவிர வேற யாருமே இல்ல, நீர் என்னோடு இருக்கும் போது வந்துட்டாங்க ஐயா பக்கத்துல. இப்படி எல்லாம் வாழ்க்கை இருக்கவே கூட. ஒண்ணு போயிருங்கிய, இல்லைன்னா இங்க பிடிச்சு நில்லுங்க, ஜெயிப்பீங்க. அல்லேலூயா. ஆமா, இந்த ரெண்டாம் கட்டான வாழ்க்கை என்ன செய்யாதீங்க, வாழாதீங்க. அப்புறம் மீறி ஏதாவது கட்டா, கர்த்தர் உங்களுக்கு என்ன செஞ்சா, கர்த்தர் எனக்கு என்ன, சிலுவையில் தொங்குனதை விட வேற என்னையா செய்யணும் கர்த்தர் உங்களுக்கு? இது எப்படிதான் இந்த இருதயம் நன்றி கட்ட இருதயமா மாறுதுன்னு எனக்கு தெரியல. ஏதோ பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுங்க, கர்த்தர் உங்களுக்கு என்ன செஞ்சாரு, நீ என்ன கர்த்தருக்கு செஞ்ச? உலகத்தான் சொல்லி கொடுத்திருக்கிறான், நாடு உனக்கு என்ன செய்தது என்று கேட்காதே, நாட்டுக்கு நீ என்ன செய்தா என்று. நாடெல்லாம் உனக்கு ஒன்றும் செய்யாது. ஆமா, ஆனா இயேசு உனக்கு சகலத்தையும் செய்து முடித்திருக்கிறார்.
கடவுள் உனக்கு சகலத்தையும் செய்திருக்கிறார். நீ விசுவாசிச்சு போறதை விட்டுவிட்டு விதாண்டவாதம் பேசிட்டு கொண்டிருந்தீங்கன்னா அதே இடத்துல தான் உட்கார்ந்து இருப்ப. அதை விட மோசமா தான் வாழ்க்கை போகுமே ஒழிய முன்னேறவே முடியாது. தயவு செஞ்சு இந்த விதாண்டவாதம் இந்த மாதிரி எல்லாம் பேசுறதை விட்டுவிட்டு விசுவாசத்தை பேசுங்க. என்ன சூழ்நிலையா இருந்தாலும் சரி, கர்த்தர் என் கூட இருக்கிறார். கவனிங்கள பாருங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க. எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். என்ன கேள்வி கேக்குறாங்க? எகிப்திலே பிரேத குழி இல்லையா, கல்லறை இல்லையா, எங்களோட அடக்கப்பட்டதுக்கு இன்னும் சுடுகாடு இல்லையேன்னு இவ்வளவு பேர்த்தி கொண்டு இந்த வனாந்திரத்தில் பறிக்கிறதுக்கு தான் கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினீங்க. யாருகிட்ட? மோசே கிட்ட இல்ல, கர்த்தர் கிட்ட. ஏன் மோசே கிட்ட இந்த வார்த்தையை அவங்க பேசல, கடவுள்கிட்டே பேசுறான். கடவுளை நோக்கி பார்த்தானா நல்லதுக்கு பார்த்திருப்பான்னு நினைச்சேன் நான். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்கன்னு இருக்குது. கூப்பிட்டுட்டு என்ன பேசுறாங்க? அங்க கல்லறை இல்லைன்னா இங்க நம்ம எவ்வளவு மேலியா? நம்ம இங்க வந்தாவது என்ன பண்றோம்? நீர் என்னோடு இருக்கும் போதுன்னு பாட்டு பாடுறோம். ஆனா அவங்க கர்த்தரை நோக்கி என்ன பண்ணாங்க? சபக்கூலி இல்லை என்றா வனாந்தரத்திற்கு கொண்டு வந்தீர் அப்படின்னு என்ன பண்றாங்க? பாட்டு பாடுறாங்க. நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்தில இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டு விடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் அடிமையாவே இருக்கிறோம், எங்களை விட்டுன்னு சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கலும் எகிப்தியருக்கு அடிமையா இருந்து வேலை செய்கிறதே எங்களுக்கு அந்த புத்தி போல பாருங்க. அடிமைத்தான புத்தி. என்ன புத்தி போல? அடிமைத்தான புத்தி போல. செத்தாலும் நல்ல இடத்துல சாவணும். நீ எப்படி நினைச்சிருக்கணும்? சாகரகா கத்தர் கொண்டு இருக்கிறாரு. சாகரகா அவங்கள கத்தர் பிடிச்சிருக்கிறாரு இல்ல, வாழ வைக்க பிடிச்சிருக்கிறாரு. ஆனா இவன் வாயில வர்ற வார்த்தை பாருங்க, அந்த வார்த்தையின்படி செத்து போயிட்டாங்க பாவம் கடைசியில. அப்பொழுது மோசே, யார் தெரியுமா? அவரு வார்த்தையை பிடித்து கொண்டவர். இத்தனை லட்சம் ஜனங்க வார்த்தையை பிடிக்கல, ஆனா ஒரு மனுஷன் வார்த்தையை பிடிச்சதுனால பேசுற வார்த்தை நல்லா கவனிங்க. இதுதான் வார்த்தையை பிடித்து கொண்டு விசுவாசத்துல வாழ்றவங்களும் சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு வாழ்றவங்களுக்குள்ள வித்தியாசம். இங்க பேசுறாரு பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, கடவுள் பேசுற மாதிரி பேசுறான். ஏன்னா அப்ப அவன் அந்த இடத்துல அவன் தான் கடவுள் ஸ்தானத்துல நிக்கிறான், கடவுளா தெரியுறது அவன் தான். இப்ப அவன் சொல்றான், நான் இந்த இடத்துல நின்னு சொல்றேன், கடவுள் ஸ்தானத்துல நின்னு இந்த இடத்துல உங்களுக்கு நான் சொல்றேன், பயப்படாதீங்க. சொல்லுங்க, பயப்படாதீங்க. நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, பயப்படாதிருங்கள். நீங்கள் நின்று கொண்டு, என்ன நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீங்க. சொல்லுங்க, சும்மா இருந்தா போதும். இந்த வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தீங்கன்னாவே பொழைச்சுக்குவீங்க. இந்த வாயில கண்டதை பேசி பேசிதான் வேதனையும் சஞ்சலத்தையும் நாமளா என்ன பண்ணிட்டு இருக்கிறோம். ஆமா, ஆண்டவர் என்ன சொல்றாரு? பயப்படாத, சும்மா இரு. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சும்மா கடை. தொண என்ன பண்ணிட்டு இருக்காத, பேசிக்கிட்டு புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காத. கர்த்தர் நம்ம கூட இன்னைக்கு அவர் நமக்காக என்ன பண்ணுவாரு? யுத்தம் பண்ணுவார் சொன்னாரு. அந்த வார்த்தை நிறைவேறிச்சா இல்லையா? நமக்கு நேரம் ஆகி போச்சு, அதனால பார்க்க முடியாது. அந்த எகிப்தின் சேனை முழுசு என்னாச்சு? சமுத்திரத்துல அமுஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க அழகா சமுத்திரத்தை கடந்து போனாங்க. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை பெற்றவங்கிட்ட மறுபடியும் கடவுள் பேசுறாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்ன? வாசிங்க, அந்த வார்த்தையை வாசிங்க. யாராவது ஒருத்தர். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, என்கிட்ட முறையிடுறது என்ன? நான் உனக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறேனே, உனக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறேனே, உனக்கு அத்தாரிட்டியை கொடுத்திருக்கிறேனே, உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன், உனக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். ஆகவே நீ என்ன பண்ணு?
உன் கோலை நீட்டு. சொல், படிங்கய்யா. புறப்பட்டு போங்கள் என்று புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. பயப்படாதீங்க, சொல்லு. புறப்பட்டு, ஆனா புறப்பட்டு போனா முன்னால என்ன இருக்குது? செங்கடல். செங்கடல் இருக்குது, சமுத்திரம் இருக்குது. இப்ப அவங்ககிட்ட சொல்றாரு, உன் கோலை உன் கோலை ஓங்கி கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. சமுத்திரத்தை நீ பிளந்து விடுங்கிறாரு. நான் பிளக்க மாட்டேன், நீ தான் பிளக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்ககிட்ட அதிகாரம். நீ விசுவாசிச்சு அந்த சமுத்திரத்தை பார்த்து சொல்லு, உன் கையை நீட்டு, கோலை நீட்டு, பிரிச்சு விடு, ஜனங்க நடந்து போட்டுங்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நீங்க சொன்னா வழி உண்டாகும். நீங்க எதை பேசுறீங்களோ அது உங்க வாழ்க்கையில உண்டாகும். வழி உண்டாகிற மாதிரி, வழி உண்டாகிற மாதிரி பேசுங்க, வழி உண்டாகிற மாதிரி பேசாதீங்க. நிறைய பேர் வழி உண்டாகிற மாதிரி பேசுறதை விட்டு வழி உண்டாகிற மாதிரி பேசுறாங்க. வித்தியாசம் தெரியுதா? வழி, வழி, வழிங்கிறது பாதை, வழிங்கிறது வேதனை. அதனால எதை பேச போறீங்க? வழி. நீங்க பேசுனீங்கன்னா நீங்க வாழ்றதுக்கான வழி உங்களுக்கு முன்னால உண்டாகும். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா உங்களுக்கு முன்னால வழி திறக்கும். இரும்பு தாழ்பால்களை முறிக்கிறவர், வெண்கல கதவுகளை உடைக்கிறவர், ஆமா, அந்தகாரத்தின் மறைவிடத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை வெளியே கொண்டு வருகிற கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்குன்னு சொன்னாரா? நடந்துருச்சா? நடந்துச்சா? உங்க வாழ்க்கையில நடக்குமா? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்க, எழுந்து நின்று